அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் ஆன்மீகம். பொதுவாக பல துறைகள் இருக்குது நம்முடைய சமூகத்தில், இந்த உலகத்தில். மருத்துவத்திலிருந்து, பொறியியலிலிருந்து, கணிப்பொறியியல் என நிறைய துறைகள் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ மருத்துவத்தில் தேர்ந்தவர்களை மருத்துவ அறிவு உடையவர்கள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, இந்த மனதை தான் 4ஆக பிரிக்கிறார்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிறார்கள். ஆக நாம் அறிவு என்று பேசக்கூடிய, நம்பக்கூடிய அந்த ஒரு செயல் அறிவு அன்று, அது புத்தி மட்டுமே. இந்த மனம் ஒரு செயலை நினைக்கிறது. இந்த புத்தி அதனை ஆய்வு செய்கிறது, ஆராய்ச்சி செய்கிறது. அது புத்தி மட்டும்தான். ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுக்கிறது, அது சித்தம். அந்த முடிவு தீர்மானிக்கப்பட்ட பின் அது செயல்முறைக்கு வருகிறது, அதுதான் அகங்காரம். ஆக இந்த அனைத்து படிநிலைகளும் மனதில்தான் கட்டமைக்கப்படுகிறது. மனம்தான் நினைக்கிறது, மனம்தான் ஆய்வு செய்கிறது, மனம்தான் முடிவெடுக்கிறது, மனம்தான் செய்கிறது. இங்கு அறிவிற்கு வேலையே இல்லை, இங்கு அறிவே இல்லை. அப்படியானால் ஒரு புத்திசாலி என்று வேண்டுமானால் நாம் சொல்லிவிடலாம். ஆனால் நாம் அறிஞர்கள், அறிவாளிகள் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகமே தவறானது. புத்தி என்பதுதான் சரியானது என்று நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த அறிவை தான் இறையடி என்கிறார்கள். அந்த அறிவு எந்த அறிவு என்றால் மெய்யறிவு. அறிவு என்றால் ஒன்றுதான், அது மெய்யறிவு, அது ஞானம் மட்டும்தான். ஞானத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் புத்தி மட்டும்தான், அதற்கு பெயர் அறிவு கிடையாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவை நோக்கி பயணிப்போம், புத்தியிலிருந்து அறிவை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.